கல்யாணம்னா இது அணுங்க கல்யாணம். அது சரி, மேட்டுப்பட்டி மிராசு வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணமாச்சே, அதான் ஊரையே கூட்டி பந்தி போட்டு ஜாம் ஜாம் நடத்துறாரு. மிராச பாருங்க, ராஜா மாதிரில இருக்காரு. வாங்க வாங்க. மிராசுக்கு தாராளமான மனசு, ஆனா அவங்க சம்சாரம் இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் கராரான பேர்வழி. யாருங்க அவங்க? தம்பி, நீ கல்யாண மாப்பிளைய பார்த்தது இல்லையே? மிராச அச்சில வாத்த மாதிரி அப்பன்னு அப்படியே உரிச்சு வச்சிருப்பாரு. அதோ அவர்தான் மாப்பிள. அங்க பாத்தியா, கல்யாண வீட்டுல பரபரப்பா சுத்திட்டு இருக்காரு. அவர்தான் மிராசு வீட்டுக்கே ஆளினால். கணக்கு புள்ள கார்மேகம். 2 மாசம் படியே. ஐயா, பந்தி ஒத்தையா போட்டுங்களா ரெட்டையா போட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம், ரெட்டையாவே போடு. சரிங்க. ஆனா கண்ணு 2 கண்ணாடி குண்டு மாதிரி. வணக்கங்க. வாங்க வாங்க. கடைசியில பார்த்தா அம்மா. ஏன்பா சிவா, சாயங்காலம் 6 மணிக்கு டான்னு வந்தாரன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்னாங்க. மணி 8 ஆகுது, இன்னும் காணுமே. பஸ் எல்லாம் ஒழுங்கா அனுப்புறீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? இப்பதான் போன் பண்ணி பேசினேன். எல்லாரும் புறப்பட்டாங்களா? பஸ் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சுங்களா? சரி சரி, அப்ப வந்துடுவாங்க. நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்கும். அடடே வாங்க வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வரீங்க? வந்துடுறேன். சரிங்க. இந்தாங்கம்மா. நல்ல வேளை தம்பி, கடவுள் போல வந்து காப்பாத்துன. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அதுல தம்பி, எங்க நகையெல்லாம் போயிருந்தா கூட பரவாயில்ல, கல்யாண பொண்ணு நகை போயிருந்தா எங்க மானமே போயிருக்கும். இவங்கதான் கல்யாணம் பொண்ணா? வணக்கம்மா. இனி உங்களுக்கு எந்த பயமும் இல்ல. என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பண்ணுங்கிற? பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு, மாப்பிள்ளை அழைப்புக்கும் நேரமாச்சு. இந்த ராஜா பொண்ணு பட்டணத்துல இருந்து இன்னும் வர காணுமே. அவ தாலி கட்டுற பொண்ணா? முறை பொண்ணு தானே, விடியறதுக்குள்ள நிச்சயமா வந்துடுவா. அண்ணன் பொண்ண சொந்த பொண்ணா வளர்க்கறியே, அவ வந்த உடனே இதெல்லாம் அவளுக்கு போட்டு விடும். இப்ப இதுவா முக்கியம்? இந்த பார் தெய்வானே, இந்த பதட்டமும் கோபம் தான் உனக்கு முதல் எதிரி. கல்யாணம் முடிந்த வரைக்காவது கொஞ்சம் பொறுமையாரேன். நடக்க போறது அவன் மாமன் கல்யாணம். ராதா கண்டிப்பா வந்துடுவான். ஓ, காட்டுப்பட்டி மாமாத்தியில வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வீடு பூரா தேடிட்டு இருக்க. இங்க என்ன? இது போறேன். ஒரு முக்கியமான செய்தி. என்ன நொண்ணு பேசிக்கிட்டு வாயை திறந்து பேசுடா. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த பஸ்ஸ ஊர்ல இல்ல யாரோ கொள்ளையடிக்கு பாத்துருக்காங்க. நம்ம ஊர் போய் யாராவது சண்டை போட்டு அவங்க காப்பாத்தணும். யாரவன்? யாருன்னு தெரியல, கீழே போற அவனை பத்தியே பேசிக்கிறாங்க. சரி, கல்யாணம் முடிஞ்சதெல்லாம் பாத்துக்கலாம். நீ போய் வேலையை பாரு. சரிங்க, போ. ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா சரி? ஏனுங்கண்ணா என்னண்ணே, எப்படிங்க நம்ம மைக் செட்டு பாப்பா சவுண்ட் சர்வீஸ்? வேங்க கேக்குறீங்க. அபாரமுங்க. அபாரமா? அது பெரிய பாரம்ங்க. எந்த நேரத்துல எந்த ரெக்கார்ட போடணும்னு எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படிப்பட்ட பாட்டை போட்டு தாக்குனேன், அந்த தாக்குல இந்தியாவில் எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சவுண்ட் எப்படி அசத்திட்டீங்க போங்க. மேட்டுப்பட்டியில கல்யாணம், ஆனா சுத்தி இருக்கிற புங்கம்பட்டி, புளியம்பட்டி, குந்தாப்பட்டி, குன்னாப்பட்டி, குறிஞ்சிப்பட்டி அத்தனை பட்டியல் இருக்கிறவனுக்கு காது பிஞ்சு ரத்தத்தோட இங்க வந்து நிப்பான். பஞ்சு நம்ம கிட்ட கேப்பான். அப்படி ஒரு சவுண்டுங்க. ஏன் கேக்குறீங்க? அடேங்கப்பா, எத்தோச்சோடு குழாயி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. மைக் செட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. மைக் செட்டுக்காரர் எங்க? நீங்களா மைக் செட்டுக்காரர்? தெரியாது, அங்க போய் கலியா. எங்க இங்கயா? எங்க நீங்களா மைக் செட்டுக்காரர்? போயா. எங்க நீங்களா மைக் செட்டுக்காரர்? ஏன் திருவாதா நீயா மைக் செட்டுக்காரர்? இங்க ரம்யா செட்டு சர்ல அங்க போயா. ரம்மி சேர்னு சொல்றானே, நான் என்ன பண்ணுவேன்? எம்மா எவ்வளவு பெரிய தட்டு, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி போடுவேன்? ஹலோ ஹலோ. யார் அந்த அடப்பாசி தலைய மைக்க கையில வச்சு நோண்டிட்டு இருக்கான்? பனம்பழத்தை ஒரு வாரமா விடாம சப்புற மாதிரி ஒரு தலை. டேய் அடப்பாசி, இதர் கமான். அடிங்க அடப்பாசி நாயே. அது என்ன மைக் செட் நினைச்சியா? காதுல அழுக்கு எடுக்கணும்னு நினைச்சியா? அதெல்லாம் காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ஊசி பட்டா கூட கெட்டு போயிடும். யாருமே நீ? மன்னிச்சுக்கங்க, இங்க மைக் செட்டுக்காரர் யாருங்க? நான் தான். நீங்களா மைக் செட் ஓட்டுறவரே? பின்ன என்ன பம்பு செட் ஓட்டுறவனா? நீ யாரா? நான் பொண்ணுக்கு உரமரங்க. பொண்ணு வீட்டுக்கு நுரமோர் ஊத்துறவங்க. சொந்தக்காரன். அது சரி, திரும்ப தலை என்ன ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா? அதை விடுங்க, நான் எவ்வளவோ மைக் செட்டை பார்த்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஆரண பார்த்ததே இல்லைங்க. பார்த்திருக்கவே முடியாது. எல்லாம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்தியாவுல 2 பேர் எடுத்தா இருக்கு. ஒண்ணு என்கிட்ட, அதுவும் என்கிட்ட தான். அதையே நீ கேக்குற? எனக்கு அது வேணுங்க. அவுத்துட்டு போ. அது இல்லங்க, எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க. கேட்டுக்கோ. பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் 50 ரூபாய் ஏத்திக்கிறேன். யாராருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க. அது லாரி ரோட்ல பொரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன். எவனுக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க. சரி போங்கடா. ஏங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். அது என்னங்க, கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கானுங்க பாரு, அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா?
இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்கல்ல இவனுங்க எல்லாம் இனிமேதான் பணம் சம்பாதிக்க போறாங்களா? இந்த நாயகி இப்ப திருந்தவும் நினைக்கிற திருந்தவே திருந்தாது. நீ போய் வேலையை பாரு. நான் பாட்டை போட்டுக்கிறேன். கேட்டுக்க. ஐயோ ஐயோ, எந்த பாட்டு இது? பெங்களூர் ரமணியம்மா. இது வேணாம். இது ஆஹா, எனக்கு பிடிச்ச பாட்டு உம்மா. கட்டபொம்மன். போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், கூந்தல் அவிழ்ந்து விடவும் கண்டேன். யோ கவுண்டர், இது என்ன கல்யாணக்கார வீடு நினைச்சியா இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா? வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அண்ணா பந்திக்கு எல்லாம் போட்டாங்க வாங்கண்ணா. என்னென்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க மலை மலை சாப்பிடலாம். நெய்யெல்லாம் ஊத்துறாங்களாங்கண்ணோ. இந்த பார், நான் பாட்டை பத்தி சொல்றேன், நான் கூட்ட பத்தி சொல்றேன். சரி விடுங்க, நான் இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. போறீங்க எல்லாரும் சும்மா சிச்சி வாலு, பொண்ணு வீட்டுக்காரங்க யாரை பார்க்க போறாங்க? பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு தான் முதல் உரிமை. நான் விட்டு கொடுத்தாதான் அடுத்து உங்களை கட்டிக்க முடியும். எப்படியோ இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். தப்பிச்சுக்குவீங்க. ரெண்டாவதா நான் தான் உங்களை கட்டிக்க போறேன். போட்டோம், ஏன் லேட்டு? நான் என்ன பண்றது? வழியில 3 தடவை டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. வந்ததும் வராதமா அவங்கிட்ட என்னடி மல்லு கட்டிட்டு இருக்கேன்? நான் உனக்கு என்ன சொன்னேன்? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? போ முதல்ல குளி. ஸ்வீட் மாமா. நீ என்னடா பண்ற? இதோ போயிட்டே இருக்கு. நான் ஒருத்தையே என்னெல்லாம் கவனிக்கிறது? அடுப்படி கவனிக்கிறதா, வந்தவங்களை கவனிக்கிறதா? ஐயோ கணக்கு. என்னப்பா துரை, ஊரே திரண்டு மிராசு வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். நீ எங்க சுத்திட்டு வர? எனக்கு தான் உடம்புக்கு முடியல. நீயாவது போலாம்ல? என்ன அது? உன்னதாண்டா? என்ன அது? இதா கிழிஞ்ச சட்டை. அதான் தெரியுதே. ஏன்டா இப்படி கிழிச்சுக்கிட்ட? ஏமா நானா கிழிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? ஏமா பைத்தியம் சொன்ன உடனே உனக்கு அப்பா ஞாபகம் வந்துருமே. மறந்து சொல்லிட்ட, என்ன மன்னிச்சுட்ட. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா இந்த ஊர்ல எல்லாரும் உன்னை பைத்தியக்காரன் புள்ளன்னு சொல்லும் போது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட தெரியுமா? அட நீங்க ஒண்ணுமா, அடுத்தவங்க மனசு எவ்வளவு புண்படும் புரிஞ்சுக்காம பேசுறாங்களே, அவங்கதான் பைத்தியக்காரங்க. அவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நானும் அவங்க போல உடைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அம்மா, நான் பிறந்ததுல இருந்து அப்பாவை பார்த்தது இல்லை. எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்களை பத்தி எவனாவது ஏதாவது பேசினான்னு வச்சுங்க, இந்த செட்டை கிழிஞ்ச மாதிரி அவங்களையும் நார் நாரா கிழிச்சிருவேன். உடனே கோவம் வந்துருமே. இதுக்குதான்டா உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்றது இல்ல. சரி சரி, முதல்ல துணியை மாத்திட்டு மிராசு வீட்டு கல்யாணத்துக்கு புறப்படு. மிராசு வீட்டு கல்யாணம் இல்ல, அவங்க மருமகளை காப்பாத்த போய் தான் இந்த கிழிசல். அப்படியா? ஆமா, அது ஒரு பெரிய கதை. நீ எனக்கு ஒரு நல்ல சட்டை கூட. சரி, முதல்ல காஃபி சாப்பிடு. காஃபி எதுக்குமா? பெரிய வீட்டு கல்யாணம் இல்ல, எப்படியும் ஒரு 10 கோழி வெட்டலாம். டேய், கல்யாண வீட்டுல கோழி அடிப்பாங்களாடா? அப்போ ஆடா இருக்கும். ஓகே ஓகே. என்ன சின்னத்தோர, கல்யாண வீட்டுல எல்லாரும் இன்னும் ஓஹோன்னு பேசிக்கிறாங்க. என்ன விஷயம்? இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த பஸ் முகமூடி கொள்ளக்காரங்க வழி மறிச்சப்ப நீதான் காப்பாத்தினியாம. சாப்பிட. சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணாரு. யாரு அந்த ஜிஞ்சி நகரி? இதா நானும் கை காட்டுறல, இவதான் மிராஸ் சாரோட இன்னொரு மருமக. அப்படியா? 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு
டேய், நீ கல்யாண வீட்டுல ரவுஸ் விட்டு ரவுஸ் பாத்தீங்களா? இல்லண்ணே தெரியாதாம நடந்து வைக்கிறேன். என்ன டக்கால்ட்டி வேலை பண்றியா? ஏங்க இந்த பாப்பா சவுண்ட் நீங்க தானே? ஆமாடா, டோப்பா தலையா? ஏன்டா ஆட்டோமேட்டிக் தலையா? இன்னும் நீ ஊருக்கு போகலையா? இல்லண்ணே எனக்கு ரொம்ப நாளா ஒரு நல்ல சவுண்ட் சர்வீஸ்ல வேலை பார்க்கணும்னு ஆசை. நல்ல சவுண்ட் சர்வீஸா? அப்ப நீ வேற ஊர்ல போய் பாரு. ஐயோ, இந்த ஊர்லயே பெரிய பெரிய குழா வச்சிருக்கிறவரு பெஸ்ட் சவுண்ட் சர்வீஸ் இதான்னு சொன்னாங்க. சொல்லிருப்பாங்களே, இந்த ஊர்லயே பெரிய பெரிய குழா வச்சிருக்கிறது நான் ஒருத்தன் தான். எல்லாம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, எல்லாம் படிச்சு படிச்சு தெரியுது பாரு. பார்த்தாலும் தெரியுது. இருந்தாலும் ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிற அளவுக்கு நான் முதலாளி இல்லப்பா. ஐயோ, எனக்கு சம்பளமே வேணாங்க. இங்க சோறு படுக்க இடம். இதுக்கு நான் சம்பளமே கொடுத்துடலாமே. ஒரு வேலைக்கு 10 கிலோ திம்பிய வயிறா இது வெள்ளாவி பானை மாதிரி இருக்கு. நீ படுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இடம் தான் வாங்கி வைக்கணும். என்ன ஒரு நாய் மேல நினைச்சீங்களேன்? எது கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிருக்கா? போடா போட்டா போடா. எப்படி என்னடா அது? போகிட்டான்னு காலை வச்சா நிக்குது, நிக்கிட்டான்னு கைய வச்சா ஓடுது. நான் பிறக்கும் போதே சவுண்டோட பிறந்தவண்ணே. சவுண்ட் நீ கொடுத்துருக்க மாட்டேன், உங்க அம்மா வலி தாங்க முடியாம கொடுத்துருப்பா. நான் ரொம்ப ராசிக்காரண்ணே. சற்று சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். சரி, திங்கிறதுக்கு சோறும் படுக்கிறதுக்கு இடம் கேக்குற, இருந்துட்டு போ. ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும், பின்னாடி வரவே கூடாது. பின்னாடி என்ன இருக்கு? பெரிய கிணறு இருக்கு. ஐயோ, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே. நீ நீச்சல் அடிச்சிட்டு தான் வர வேண்டாங்கிறேன். ஏய், என்னது தலைமுடி எங்க வெட்டின? இது பெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா? இல்ல, நானே வெட்டிக்கிட்டேன். திரும்ப என்னடா அது சடனாய் மாதிரி? இது நீயும் மாடல்னே. நீ மாடல் இல்ல, நாய் மாடல். ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். எஸ். கம். ரொம்ப ராசிக்கார பையன். இன்னும் போ போ பாருங்களேன். ஏண்டா வண்டி மெதுவா போகுது? நீங்களே வந்து பாருங்க. நிறுத்துங்க. என்ன நானே வந்து பாக்கணுமாக்கும்? உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. அம்மா, நீங்க எப்படி இந்த ராத்திரியில வந்து? வண்டி நிறைய மூட்டை, கூட ஆட்களோட, நீங்க எங்க இந்த நேரத்துல இந்த பக்கம்? அது ஒண்ணுமில்லம்மா, உங்க ரைஸ் மில்லுக்குள்ள இந்த மூட்டையெல்லாம் வேர்த்து போச்சா, அதனால காத்தாட காய போடுறதுக்காக எங்க வீட்டுக்கு எடுத்து போயிட்டு இருக்கேன். வந்த நாள்ல இருந்து உங்களை கவனிச்சிட்டு இருக்கேன். நல்லா தானே இருக்கேன். கணக்குல இனிமே இந்த திருட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்காதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எல்லாமே கரெக்டா இருக்கணும். மரியாதை இந்த மூட்டை எல்லாம் குடவுன்ல வச்சுட்டு ஒழுக்கமா நடந்துங்க. இந்த காலோட எப்படி ஒழுக்கமா நடக்கிறது? இது பாரு சின்னத்தோர, நல்ல விஷயத்துக்காக தானே கேட்க போறோம். மிராஸ்தார் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அப்படியா? ஐயா வணக்கங்க. வணக்கங்க. பாப்பா சின்னதோட வாத்தியா வேலையில நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்ந்துட்டு இல்ல, பசங்க எப்படி படிக்கிறாங்க? பசங்க படிப்பெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆ. ஆனா அவங்க போட்டிருக்கிற துணிமணி தான் கொஞ்சம். ஏன் துணிமணிக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, பசங்க பிடி கிளாஸ்ல ஆளாளுக்கு ஒரு துணியை போட்டு நிக்கிறானுங்க. ஒரே யூனிஃபார்மா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் செலவாகும். நம்ம பண்ணா ஐயாவுக்கு கொஞ்சம் பெருமை வரும். அது என்ன பெரிய விஷயம்? செஞ்சிட்டா போச்சு. நம்ம குழந்தைக்கு தானே. ஆமா, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் செலவாகும். 5000? நல்லா இருக்கப்பா கதை. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்ல, நானும் பரவாயில்ல. பசங்க நாள் இழுத்து படிக்கட்டுமேன்னு சொல்லி தர்மத்துக்கு பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சா இந்த தலைவலி வெறியா எங்களுக்கு? தெய்வானே, சின்னதோர நீ புறப்படு, கணக்குல பணம் கொடுத்து அனுப்புறேன். அப்ப நான் வரேங்க. சாரி. ஏமாமா, யார் இந்த ஆளு? இவனா? பைத்தியக்காரனுக்கு பிறந்தவன். எப்படியோ படிச்சு வாத்தியார் வேலைக்கு வந்துட்டான். அனாவசியமா அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவ கிடக்குறாமா, அடுப்புல போட்ட காஞ்ச மிளகா மாதிரி படபடன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அவன் நல்ல பையன், சின்னதுரைன்னு பேரு. நம்ம பள்ளிக்கூடத்துல ட்ரில் மாஸ்டர் வேலை பார்க்கறான். ட்ரில் மாஸ்டரா? வா. வேண்டாங்க, காலங்காத்தால இப்படி தொந்தரவு பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க. என்னன்னா அடே, அது யார் தெரியுமா? ஐயே, எடுடி கையே. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சு போச்சா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியலையே. ஊதித்தானே பிடிக்க வேண்டியது இருக்கு. போடி, போய் ரிப்பேர் பாரு. சீ, தூ, இது குக்கரை பாரு. போ. ஏண்டா, இருந்திருந்து உனக்கு வேலைக்காரியா கிடைச்சா அதுக்கு மராசு விட்டு பொண்ணு ராதா மேல கை வச்சிருந்தாலாவது பொண்ணுக்கு பொண்ணும் கிடைக்கும், அப்பா சொத்தும் கிடைக்கும். அப்படியா? வேற நீ என்ன எதிர்பார்த்த? இப்பவே போற, ராதாவை பாக்குற,
பேசுற பந்தக்கால ஊன்ற. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது. எடப்பாசி, என்னண்ணே கூப்பிட்டீங்களா? ஆமா, என்ன சீரியல் செட் இருந்து 4 பல்ப காணோம்? வெடிச்சு போச்சுங்க. வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா? என்ன வாயில அசை போடுற? மிட்டாய்ங்க. மிட்டாயி? 4 மிட்டாயி? சரிதான். 4 பல்ப திருடி 4 மிட்டாய் வாங்கி தின்றுக்கிற. இப்படி தினம் 4 பல்பா திருடுனா நான் கடையை இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ஏன்டா திருட்டு போயில? இங்க பாருங்க, திருடங்கன்னு பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு திருட்டா? இதெல்லாம் எனக்கு சிம்பிள்ங்க. ஓஹோ, இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிருவியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளைக்காரங்க கோயில்ல கொள்ளை அடிக்கிறாங்க, அங்க கொள்ளை அடிக்கிறாங்க, இங்க கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? வர சொல்றா, டேய் வர சொல்றா. டேய் 4 பேரை வர சொல்றா, 400 பேரை வர சொல்றா, 4000 பேரை வர சொல்றா, 4 ஜில்லாவைய திரண்டு வர சொல்றா. நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா? ஒத்த கம்ப எடுத்து நான் சுத்தியா சமாளிப்பேன்டா. கம்பா? ஏன் நீ என்ன கடப்பாறையே சுத்துவியா? எங்க கொடுத்து பாருங்க. கம்பா? கம்பத்தான் சுத்துவியா? எங்கடா கத்துக்கிட்ட? காவேரி கரையில. காவேரி கரையில சாராயம் கத்து கத்து கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையில கத்துக்கிட்டேன். நான் பிறவி கலைஞங்க. ஓ, பிறவி கலைஞரா நீ? இந்தா இதாண்டா நான் சுத்துற கம்பு. ஓ யா கும்மியா. அதேங்கப்பா, நமஸ்காரம் எல்லாம் பண்றா, முறையா கத்துக்கிட்டு போல் இருக்கு. என்ன அளந்து பாக்குற? அண்ணே, கம்புல 1 இன்ச்சு கம்மியா இருக்க கூடாது, சுத்த முடியாதுண்ணே. ஆமா, அடுத்தவங்க கம்பு அடிக்கணும்ல, முறையா கத்துக்கிட்டு சுத்துங்க. நல்லா பாத்துக்கங்க. கம்பு சுத்துறது என்ன விட யாராவது இருக்காங்களா? பாத்துக்கங்க, எப்படி சுத்துற பாத்துக்கங்க. இதே மாதிரி யாரும் சுத்த முடியுமா? கணக்கு எடுத்துக்கங்க. என்ன மாதிரி யாராவது சுத்த முடியுமா? இந்தியாவிலேயே இந்த மாதிரி யாரும் சுத்த முடியாது. பெரிய சுத்து. நான் கம்பு சுத்தி நீ பார்த்தது இல்லையா? அங்க வா. கம்பு எடுக்கிற விதை இருக்க, அப்படி எடுத்து இப்படி சுழட்டி போட்டா திரும்பி வந்த சொறி நான் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன். அப்படியே பஸ் முடிச்சு ஓடி போயிரு. ஐயோ, ரத்தம் வந்துருச்சே. என்னது கம்பி? மாட்டிக்கிட்டியா? இந்த கம்பி யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். வேணும்னே கட்டினேன். அன்னைக்கு இந்த பசங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தினியே, அதுக்குதான் இது. எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நான் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரில் மாஸ்டர் மட்டும் இல்லடே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ட்ரில் பண்ணிடுவேன். கபில் தேவும் தெண்டுல்கரும் பிரமாதமாக விளையாடினார்கள். அவங்க ஃபுட்பால் விளையாடுறதுல கில்லாடிங்களாச்சே. ஐயா, அது கிரிக்கெட்டுங்க. எங்களுக்கு தெரியாதா? தெரியுது. சரசு, அப்படியே வா. என்னங்க? என்னது? விளக்குமாறு. அது எங்களுக்கு தெரியாதா? அது என்ன? பாசி. பாசிக்கு கீழே? ஐயோ, மறந்தே போச்சுங்க. அது என்ன? பேப்பர். அது சின்னதொரு ஐயா பாதியார் இல்ல, அவர் ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாருங்க. அடி பாவி, இத்தனை நாள் என்கிட்ட இருந்த, இப்ப ரூட்டே மாத்திட்டியா? அட நீங்க ஒண்ணு, அவர் ஒண்ணு எனக்கு தரலீங்க. அந்த மிராசு விட்டம்னி ராதா இல்ல, அதுகிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. வேலை மும்மரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் இதை இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. அதை எடு, அதை எடு. இத நான் கொடுத்துக்கிறேன். ஐயோ, இத பத்திரமா கொண்டு கொடுக்க சொல்லிருக்காருங்க. என் வீட்டு வேலையை நீங்க கவனிச்சுக்கிறேன், ஓ வேலையை ஒரு நாளைக்கு நான் கவனிக்க கூடாதா? நான் கவனிச்சுக்கிறேன், நீ போமா. பத்திரமா கொண்டு கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அன்புள்ளவளுக்கு சின்னத்துறை எழுதி கொண்டது. நேற்று நடந்த சம்பவத்தை நினைத்து என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை. நடந்த தவறை மன்னிக்கவும் மறக்கவும். இப்படிக்கு சின்னத்துறை. ஓஹோ, சின்னத்துறை ராதா, ராதா சின்னத்துறை, சின்னத்துறை ராதா. இது சாதாரண லெட்டர்ல, இது என்கிட்ட தான் இருக்கணும்.
மாஸ்டர் வாங்க 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 வாங்க. ஏது நீங்க பள்ளிக்கூடம் வரைக்கும்? யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கூல் ட்ரில் மாஸ்டர் ஒருத்தர். ஓ, சின்ன துறைங்களா? பக்கத்து ரூம்ல. வாத்தியார் சொல்ல ஒழுக்குறாரு. யாரா அது? நான் தான்ப்பா. என் பையன் 5 வருஷமா என் கிளாஸ்லயே இருக்கான். நீங்க போங்கம்மா. தேங்க்யூ. அப்பா உள்ள வந்துரு, இல்லாட்டி சித்திக்கிட்ட சொல்லுவேன். இருடா, இந்த வருஷம் எப்படி உன்னை பாஸ் பண்ணிடுறேன். நம்ம எலும்பு தசையில நல்லா வளர்ச்சி அடையணும். நான் என்ன பண்ணணும்? 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிடணும் சார். நான் நாக்க புடுங்கி சாகணும் போல இருக்கு. உட்காரு. நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும்டா. எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்க? என்ன இது? இங்க பாரு, காலையில ஜாகிங் போகணும், ஸ்கிப்பிங் பண்ணணும். மாஸ்டர் என்னடா? கிளாஸ் ரூம்ல விசில் அடிக்கலாமா? எத்தனை தடவை சொல்லிருக்க? ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? ராத்திரியில நான் தூங்கவே இல்லை. ஐயோ, இது பள்ளிக்கூடங்க. இங்கெல்லாம் படுத்து தூங்க கூடாதுங்க. நான் சொல்ல வந்தது, சொல்லுங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அன்னைக்கு நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அப்படி இப்படி நடந்துக்கிட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு அடிச்சது இன்னும் ஒழிக்குதுங்களா? சொல்லுங்க. யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க அடிச்சா வலிக்காதுங்க. என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூ. டேய் பங்களா நாயி, என்ன சைக்கிள் வீலுக்கு ஜாதகம் பாக்குறியா? இது என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. எதையாவது பண்ணு. டேய், என்னடா பழைய இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற? பெண்டு இருக்கிறண்ணே. சைக்கிளுக்கு சொந்தக்காரன் வந்தா என்ன பெண்டு எடுத்துருவாண்டா? ஆடுவா. என்ன கவுண்டரா சும்மா உட்காந்துருக்கீங்க? அதுக்காக வந்து சொரிஞ்சோட சொல்றியா? இல்ல 2 நாளா அந்த பெட்ரூமா சரியா மாட்டாங்க, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்களேன். வேணாம்ப்பா, நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல. அண்ணா நான் ரிப்பேர் பண்றேன். ஏய் வேணாம்டா, பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது, சொன்னா கேடு. அப்பா நீ போ. என்னமோ இலவசம் பண்ணி தர மாதிரிதான். அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு. ஏங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்குறதுங்களா? இல்ல விலைக்கு கொடுக்கறது. விலைக்கு கொடுக்கறது கேட்கலீங்க. சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கறது தான். கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய். ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய். கேட்கலையா? இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய். கேட்கலையா? போடா பிஸ்கோத்து. என்னண்ணே நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்கண்ணே. போடா, கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அதாவது கல்யாணத்துக்கு 500 ரூபாய், காது குத்துக்கு 500 ரூபாய், சடங்குக்கு 500. போடா வெண்ண மகனே. என்னண்ணே நீங்க தொழில் பண்றீங்க? இருங்க. என்ன பண்ண போற? உனக்கு தெரியாது. ஆமா, இப்படி ஒரு கோலம் படைக்கணுமா? இந்தாங்க ஆரணி பக்கத்துங்க. கரெக்டா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 4. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? எத்தனை பாயிண்ட் வச்ச? 5ண்ணே. போடா, போய் 5 பாயிண்ட் வச்சுட்டோம். வச்சுட்டேன். எத்தனை பாயிண்ட்? 10. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேட்கலையா? டேய், இனிமே பாயிண்ட் இருக்கு. இனிமே பாயிண்ட் இல்லண்ணே. இல்லையா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? டேய், நீ கொஞ்சம் பேசுற. இதுல படிக்கலங்க. பேசுங்க. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? போங்க சார், நீங்க வழி. டேய், ஏன்டா ரெக்கார்ட் நக்கற? எனக்கு பிடிச்ச பாட்டுண்ணே. உனக்கு பிடிச்ச பாட்டுனா ஜனங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? எல்லாருக்கும் பிடிக்கும்ண்ணே. இப்போ உனக்கு இந்த ரெக்கார்ட போடணும். போட்டு தொலை. நான் ரெக்கார்ட போடுறேன். டேய், இந்த பாட்டு எதுக்குடா போட்டு நீ? நல்ல பாட்டுண்ணே. டேய், எடுடா. அண்ணே அருமையான பாட்டுண்ணே. டேய், சொன்னா கேளுடா. அண்ணே சிலுக்கு பாட்டுண்ணே, நல்லா ஐயோ, இருக்கும். அந்த பாட்டு எடுடா. சொன்னா கேளுங்க அண்ணே. அட, சொன்னா கேளுடா. ரசிப்பே தெரியல. வாங்க. டேய், எடுடா. வாங்க. மகளானே எடுடா. வாங்க அண்ணா. எடுடா அத. சீக்கிரம் வாங்க. பாசிக்கு போறேன். என்ன வம்பல மாட்டி விட்டுட்டாங்க.
ஏன்டா இந்த ரெக்கார்ட போட்ட? அண்ணே நல்ல இருக்காதுண்ணே. என்ன நல்ல ரெக்கார்டு? உன்னை இதை நான் போட வேணும்னு சொல்லிருக்கேன்ல. அண்ணி கூட வச்சாங்கண்ணே. என்னத்த அண்ணி ரயிச்சாங்க? அண்ணி ரயிச்சாங்க. இனிமே நீ போட்ட அண்ணே ரெண்டே வரி எனக்கு பிடிச்சுண்ணே. ப்ளீஸ் ஒன் ஃபோர் நே. அடே வேணாம்டா. நான் சொன்னா கேளுடா. அண்ணே அட ஏடா போட்டுங்கண்ணே. சொன்னா அட வேணாம்டா. அண்ணே அடே அடே சொன்னா கேளுடா. நான் சொல்றேன் கேளுங்கண்ணே. ஐயோ ஐயோ சொன்னா கேளுண்ணே. அட போங்கண்ணே. சொன்னா கேளுடா. ஐயோ மறுபடியும் மாட்டி விட்டானே. அம்மா முக்கியம் உள்ள வாங்கண்ணா. அம்மா கண்ணு பொறி பறக்குதுடா. எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு? சாமி அதை எடுத்துடுறா. அண்ணே இன்னும் முடியலண்ணே. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. நீ சொன்னா கேளுடா. எடுத்துடுறா. முடியாதுண்ணே. டேய் முடியலடா. முடியாதுண்ணே. அட என்னால முடியம்மா. வந்துட்டாடா. ஐயோ நான் எந்த பக்கம் போறேன்? என்னங்க அண்ணன் இப்படி ஓடுறாரு? என்னங்க கிணத்துல ஒரு 10 வாடி தண்ணி எடுத்து கொடுக்க முடியல. இவரெல்லாம் ஒரு ஆம்பளை. கிணறு ரொம்ப ஆழமா இருக்குமோ அதான் பயந்து ஓடுறாரு. என்னப்பா என்ன மணி வர வர சத்துணவே போட மாட்டேங்கிற? அதான் ஸ்கூல்ல போடுறாங்களேப்பா. அது இல்லம்மா, உடம்பெல்லாம் எப்படி எழுச்சு போயிருக்கு பாரு. நாளைக்காவது கோழி குழம்புண்டா? நாளைக்கு சனிக்கிழமை, கோழி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அவ இங்க வந்தாளா? யாருன்னு கேளுப்பா. வேற யாரு? என் பொஞ்சாதி தான். அவங்கள தேடி இங்க வந்திருக்கா போலனா 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவ வந்தா கேட்டேன். இங்க வரலன்னு சொல்லுப்பா. ஆ ஏன்பா அன்னைக்கு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க போல இருக்கு. அதான் அண்ணன் தேடி வந்திருக்காரு. ஏதோ விவகாரம்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருப்பா. அட நீ ஒண்ணுமா, அவங்க 2 பேர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அண்ணி தப்பு பண்ணிருந்தாலும் அண்ணன் அடிச்சிருக்க மாட்டாரு. அப்படியே அண்ணன் அடிச்சிருந்தாலும் அண்ணி வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஊர் பூரா தேடவோ தேடின்னு தேடிட்டு வந்திருக்கேன். இவ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. ஏய் ஏய் மீனா, ஆம்பளைங்க வெளியே தெருவு போயிட்டு வந்தா கை கால அளவு தண்ணி எடுத்து வைக்கலாம்னு இல்ல, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்து வா. உன்னை தேடி போக கூட இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க. பெருசா கோச்சுக்கிற. எங்களுக்கு கோவம் வரும். போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. உன்னதான் குடிக்க தண்ணி கேட்டா தலைக்கு தெளிக்க கொடுக்குறியா? கிண்டலா போச்சா உனக்கு? மனுஷனுக்கு பசிக்குது, தோட்ட ஓடும். பசி உயிர் போகுதுங்கிற குழந்தை பிள்ளைய சொப்பு சொல்லாட மாதிரி இதெல்லாம் என்னது? என்னது குழந்தை பொம்மை? இந்த மாதிரி ஒரு பாப்பா என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் நான் கடை தெருக்கு போயிருந்தேன். நீங்க என்ன திட்டினீங்க சொல்லி நான் வீட்டு விட்டு போயிட்டேன்னு நினைச்சேன். ஊரெல்லாம் தேடினீங்கல்ல. நான் ஒண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. சும்மா வல்லு வல்லுன்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது. என்னடா அது? ₹1 அனாதையா கிடக்குது. யாரையுமே காணோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ₹1 தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே போடலாம்னு சொல்லுவாங்க. பொன்மகள் வந்தாள், பொன்னோடி தந்தாள். என்ன நடுரோட சுத்திட்டு இருக்கீங்க? முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல் போட. என்ன கவுண்டர நடுரோட்ல நிக்கிறீங்க? என்ன கேட்ட? நடுரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்டேன். சரி உட்கார்ந்துக்கிறேன்.
என்ன உட்காந்துட்டீங்க? சரி படுத்துக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ ஆகி போச்சு போங்கடா. என்னமோ ஆச்சு உங்களுக்கு. நல்ல வேளை போயிட்டான். இப்ப எடுத்தா தான் இந்த வழியா தான் வந்தேன். எப்படியோ இங்கதான் கிடக்கணும். டேய் இருடா. என்ன தேடுற? ₹1 காணோம். ₹1 காணுமா? இங்க வா. எப்ப காணாம போச்சு? போன மாசம். ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது? திரும்புடா. ₹1 எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களே. கவுண்டர் ஏன் இப்படி நின்னுட்டு இருக்காரு? தெரியலையே. என்ன கவுண்டர் நடுரோட்ல நின்னுட்டு மேல பாத்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் ஒண்ணு பறக்குது. அதுவும் எத்தனை சோடு பறக்குது. நம்ம ஊருக்கு மேல பறக்குது. 3 பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க. அப்படியா? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. ஐ பறக்கறான் பார். உங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்லையே. என் கண்ணுக்கு தெரியுதே. எங்க? அங்க பார். சந்து பக்கமா போறான் பார். ஏய் பாடி போங்க சந்துக்குள்ள. பார்த்ததே இல்ல. சந்துக்குள்ள போய் பாருங்க. போங்கடி. இவனுங்களை கட்டிட்டு குடும்பம் நடத்தினா அவனுக்கு விளங்குவானுங்களா? என் பேச்சை கட்டிட்டு சந்துக்குள்ள போறாங்க பாரு. ₹1 எடுக்கிறதுக்குள்ள சந்திரமண்டலத்துக்கே போயிடலாம் போல் இருக்கு. ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க. யார் யாரு? நான் தான். ஆளே நம்ம கவுண்டரு இன்னும் நடுரோட படுத்துருக்கீங்க. அப்படிதான் படுத்திருப்பேன். யோ பணம் போக வேண்டாம். எந்திரிக்க அந்த பக்கம். யோ பணம் போகணும்னா பணம் தந்துச்சு போக சொல்லுங்க. நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன விளையாடே நீ? செத்தது யாரியா? வேற யாரும் இல்ல, நம்ம குப்புசாமி தான். ஓ குப்புசாமியா? ஆமா. செத்து போயிட்டானா? ஆமா. குப்புசாமி செத்தா நான் குப்புறப்படுத்துக்கிறேன்னு வேண்டுதல். வேணா எல்லாரும் என் மேல ஏறி போங்க. யோ எந்திரியா. முடியாதுடா. அப்புறம் என்ன? அவரை மிதிச்சுக்கிட்டே போவோம். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வாங்க வாங்க வாங்க. அம்மா ஐயோ சும்மா மிதிச்சாலே தாங்க மாட்டேன். போனத்தை வேற வச்சுட்டு போய் நிக்கிறானுங்களே. அம்மா எல்லாரும் போயிட்டானுங்களா? அடங்கப்பா என்ன நோட்டு நகருது. நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். ஏய் இரு. ஏய் அட இருண்ணா. கொஞ்சம் நில்லு. அட நில்லு. ஆட அடப்பாசிக்கு போறதவனே நீயா? அன்றே சொன்ன நினைவிருக்கிறதா? பழிக்கு பழி வாங்குவன் என்று எப்படி எமது திருவிளையாடல்? ஆட நன்றி கேட்ட நாய்க்குட்டி. ₹1 பணம் தூக்கிட்டு போறவெல்லாம் என் முதுகுல மிதிச்சு வீங்க வச்சுட்டான்டா. இன்றே சொல்கிறேன் என் திருவிளையாடலை பார். அந்த பொண்ணு சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை நான் போனமாக்கி அனுப்புறேன்டா. கையால் அடிச்சா பத்தாதே கட்டகம் படிச்சு பாரு நான் உட தட்டி விடுறேன் பாரு. எங்க ஒன்னாலும் நான் விட மாட்டேன். என்னங்க என்னங்க அண்ணி நீங்களா? அம்மா அம்மா யார் வந்திருக்காங்க வந்து பாருமா. உட்காருங்க. ஏன்டா இப்படி கத்துற? யார் வந்திருக்கிறது? மீனாட்சி வாமா வா. நீ மட்டும்தான் வந்தியா? ஆமா அத்தை, நான் மட்டும்தான் வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா? அதுக்கு இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல நீ மட்டும் தனியா, அதுவும் இங்க வந்திருக்க. வீட்டுல தெரிஞ்சா கோச்சிக்குவாங்கல்ல. அவர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. எல்லாரும் என் சீமதத்துக்கு வந்தாங்க. நீங்க வர முடியாது, அதான் நான் வந்தேன். புருஷனை முந்தானையில முடிச்சுக்கிட்டு அவரை ஆட்டி படிச்சு கௌரவம் பாக்குறவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு பெருசு இல்லைங்க. முந்தானைய தொட்ட புருஷனோட கௌரவத்துக்காக அவர் இருந்தோம் விதவையா இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு பெருசு. அம்மா இருமா, ஆசீர்வாதம் பண்ணாதீங்க. ஆசீர்வாதம் வாங்க வந்தவங்கள வெறும் கையோட அனுப்பக்கூடாது. இந்த வளையல் போடு. போடுங்க. அம்மா கையால வளையல் போட்டுக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கும். நல்லா இருமா. நான் வரேம்மா. சரி வரேன். முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ணை பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க. மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க, சீரியல் செட் வாடகைக்கு எடுப்பாங்க.
இப்ப அப்படியே நடக்குது. கண்ட இடத்துல பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கபால் தாலியை கட்டிடுறானுங்க. எப்படி செட் எடுப்பானுங்க? பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். அடப்பாங்க, இந்த ஊர் விட்டா நான் வர மாட்டேன். வேற ஊருக்கு போனா நல்லா இருந்துருமே. என்ன கவுண்டர ஜோடியா கிளம்பிட்டீங்க? அடுப்பு பூந்து பிரிச்சுறேன். இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. 4 பேர் நின்னு பேசினா கலைச்சிருவீங்க. தியேட்டருக்கு வந்தா என்ன சினிமாவுக்கு வந்தீங்களாம்பீங்க. ஹோட்டலுக்கு வந்தா என்ன சாப்பிட வந்தீங்களாம்பீங்க. மரமேறவனை பார்த்தா என்ன மரமேறீங்களா அப்படிம்பீங்க. ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க? கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. என்ன பாரு, என்ன பாருன்னா ஒன்ன பாக்குறான். சிரிக்காது, அங்கேயே நின்றுவான். போடா. எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும். உனக்கு ஜோடி கிடைக்காது, ஊருகா ஜாடி தான் கிடைக்க. வலிச்சு நக்கிட்டே போ. போடா போடா. ஏங்க பேக் அடிக்கிறீங்க? இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க சீக்கிரம். 100 ரூபாய் எடுக்காத. அட என்னங்கறீங்க? 100 ரூபாய் கீழ கிடக்கு, எடுக்க விட மாட்டேங்கறீங்க. எனக்கு தெரியாது. ஏவனோ ரவுசு பார்ட்டி எங்கேயோ உட்கார்ந்து டக்காட்டி வேலை பண்ணிட்டு இருக்கிறான். 1 ரூபாய்க்கு சாணி சகதி எல்லாம் பிறண்டது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் நூலை காணா. நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். ஐயோ, யாரையும் காணா. நீ அந்த பக்கம் பாரு. யாரையும் காணா. நான் சொல்ல டக்காட்டி வேலை பண்ணிட்டான்னு. அண்ணா உங்களுக்கு இல்லையா? இல்லையே. உங்களுக்கு இல்லையே. எவனா ஒரு இழிச்சவன் போட்டு போயிட்டான். நான் கூப்பிட்டு வச்சவன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அப்பவே. சரியான கேவலத்துக்கு போறவனா இருப்பான் போல இருக்கு. போச்சு. எப்ப பார்த்தாலும் இவன் தாண்டி என்கிட்ட டகாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான். சரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை. சடனாய் குறுக்க வந்துருச்சு. வா, கடைக்கே போலாம். ஏன் பஸ் நிறுத்தான் போறேன்? நம்ம எல்லாம் ஏறி ரூம்னு தான். மூஞ்சி கிடவா வந்தா எவன்டா ஏத்துவான்? விளக்கண்ண. ஏன்டா அதுக்குள்ள விட்டு நோண்டுற? ஒரு ஓட்ட தெரிஞ்ச உள்ள விட்டு நோண்டிடுறதா? கொஞ்சம் சும்மா இருங்கடா. அப்பா என்ன ஒரே புழுக்கமா இருக்குது. ஆமா, 24 மணி நேரம் ஏசிலேயே இருந்து வருவாரு. ஆத்து தண்ணிலே மிதக்கிறனா? ஒண்ணு இல்ல. ஆமா, ஏன்னா பஸ் இன்னும் வரலையா? பஸ் வந்துச்சு, நிறுத்தாம போயிட்டான். ஏனுங்க? பின்னால் லாரி வருதா, அதனால. ஓஹோ. நம்ம ஒரு நாளைக்கு வெளியூர் போலாம்னா அன்னைக்கு தான் ஊரே திரண்டு வந்து நிக்கிறானுங்க. போக விட மாட்டேங்கிறானுங்க. எங்கெங்கடா போறீங்க எல்லாம்? நாங்க எங்க போனா என்னையா? அதையே நீ கேக்குற? தப்புதான்ப்பா, கேட்க மாட்டேன். அக்கா, நீங்க எங்கக்கா போறீங்க? ஓ, நீங்க அடக்கமானவங்க, பேச மாட்டீங்க. டவுனுக்கு எதுக்கிட்ட போறேன்? எங்க மாமா வீட்டுக்கு. எதுக்கு? அங்க ஒரு பொண்ணு இருக்கு, இருந்துட்டு போட்டு பார்க்க போறேன். ஏன்? கல்யாணத்துக்கு தான். ஏய், ஏற்கனவே 7-8 தடவை கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது உன் மூஞ்சி. இந்த மூஞ்சி அந்த பொண்ணு பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா யாரா பொறுப்பு? வீணா ஒரு பொண்ணு வாழ்க்கைய பாழாக்காத. போயிரு, போடா போடா. டேய், நீ வாடா. நீ எங்க? டேய், ஏன்டா கடிக்கு வர்ற? நீ எங்கடா போற? டவுன்ல சிங்கப்பூர் செருப்பு வாங்க போறேன். ஓஹோ, இந்தியா செருப்பு உங்களுக்கு ஒத்து வராதா? எங்க காலை காட்டு. காலாடா இது? 2 பக்கம் கட்டையை வச்சு நடக்க வேண்டிய நீயே சிங்கப்பூர் செருப்பு கேக்குதா? ஒரு 10 ரூபாய் பாக்கெட் இருந்தா உங்களால இருக்க முடியாது. போடா போடா. டேய், நீ எதுக்கிட்ட போற? டவுன்ல போய் முடி வெட்டிக்கு போறேன். முடி வெட்டிக்கு வா. எங்க திரும்ப? ஏண்டா, கத்தாழைய தண்ணீர் ஊற வச்சு கட்டையில தட்டின மாதிரி 4 முடிய வச்சிட்டு இத வெட்டுறதுக்கு நீ டவுனுக்கு போறியா? வீட்டுல கொல்லிக்கட்டை இருந்தா பின்னால எடுத்து கருக்கு. போடா. அம்மா, நீ எங்க சாமி போற? சும்மா டவுனுக்கு போறேன். இது சும்மா? சும்மாவா? பாத்தீங்களாங்க, சும்மா போறாங்களா? தொழிலுக்கு போற எனக்கே பஸ்ல இடம் இல்ல. இங்க ஏற முடியல, அங்க இறங்கி நடக்க முடியல. ஒரே ஜனங்களா தவழ்றாங்க. கார்ல போறானுங்க, பஸ்ல போறானுங்க, ரயில்ல போறானுங்க, கப்பல்ல போறானுங்க, பிளேன்ல போறானுங்க. ஆனா ஒண்ணு இல்லைன்னா சைக்கிள் எடுத்து சுத்துறானுங்க. ஏன்னு கேட்டா சும்மா போறேங்கிறானுங்க. ஆனா இதுக்கு வரானுங்க டவுனுக்கு. ஏங்க, இது இங்க இருக்க முடியாதுங்களா? என்னங்க இது அநியாய அக்கிரமமா இருக்கு? தம்பி, தம்பி, அண்ணே, நீங்க எங்க இந்த கூட்டத்துல?
நாங்க புதுசா கல்யாணம் பண்ணி இருக்கோம். கல்யாணம் எல்லாம் புதுசா தாப்பா பண்ணணும். பழசா பண்ணா டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுரு. ஆமா, எங்க கிளம்பிட்டீங்க? என் பொண்டாட்டி கூட்டு டவுன்ல சுத்தி காட்ட போறேன். ஓ, பெரிய சார்லஸ் டயானா ஃபேமிலி வேர்ல்ட் டூர் போறீங்களாக்கும். ஏன்டா உங்க வீட்டுல ட்ரம் இருக்கா? இருக்கு. அதுக்குள்ள 2 பேரும் பூந்துக்கிட்டு யாரையாவது ஒரு உதவிக்கு சொல்லுங்க, டவுன் வரைக்கும் உருண்டுட்டே போயிடுவீங்க. அங்க இருந்து ஒரு உதவிக்கு சொல்லுங்க, ஊருக்கே உருண்டுட்டு வந்துருவீங்க. ஏன்டா இம்சை பண்றீங்க? ஏய், என்னடா அது கம்பி கேட்டு மாதிரி ஜடை? ஏண்டா இப்படி ஒரு ஜடைய அனுமார்வால் மாதிரி வளைச்சு கூட்டத்துல கூட்டிட்டு வர்றியே, எத்தனை பேர் கண்ணை கூடாக்கலாம்னு நினைக்கிறேன். ஜடையெல்லாம் இப்படி இருக்க கூடாது, கூட்டிட்டு போ. கமான் குல்பி டார்லிங். நீ எங்கம்மா கிளம்பிட்ட? நீங்க கிளம்பிட்டீங்க, அதான் நானும் கிளம்பிட்டேன். ஓ, நான் கிளம்பிட்டேன்னு நீ கிளம்பிட்டியா? சரி கிளம்பிக்கோ. கிளம்பிக்க போ. நீங்க ஏறலையா? ஏறிக்கிறேன். சீக்கிரம் ஏறுங்கப்பா. யூ எஸ். யூ அடப்பாசி கண்டக்டர். யா. உன்னை எவன்டா கண்டக்டர் வேலைக்கு சேர்த்துக்கிட்டான்? இதுக்கு என்ன ஐஏஎஸ் படிக்க முடியும்? காசு கொடுக்குறாங்க, பையில போட போறேன். நீயே காசை பஸ்ஸுக்காரனு கொடுக்க மாட்டியா? No. அது உன் பழக்கமாச்சே. சரி சரி சீக்கிரம் ஏறுங்க. இந்த பஸ்லயா? ஐயோ நான் மாட்டேன்ப்பா. Please. ஐயோ வேணாம்ப்பா. நான் சொல்றேன் கேளுங்க. வேணாம்ப்பா. நீங்க காசு கொடுங்க. அங்கதான் பிரச்சனையா ஆரம்பம். ஐயோ. நான் மாட்டேன். இங்க வாங்க. நான் மாட்டேன்டா. நான் டேய், என்ன மாட்டேன். விடுடா. டேய் வேணாம்டா. நான் டேய், மாட்டேன். கழுதை மேல ஏறி போனாலும் போவேன். நான் ஏறுங்க. பஸ்ல ஏற மாட்டேன், விடுடா.